வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வரப்போற ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல தமிழ்நாட்டுல நடக்க போகுது. ஆனா இதுக்காக எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி தெரியாம தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி? நல்லா தெளிவா தெரியுமா? கிடையாது. அதனால நம்ம சேனல்லேயே பல வீடியோக்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கோம். எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னமும் நம்ம மாணவர்கள், சார் நீங்க ஒரு பாடமே எடுங்க சார், ஒரு தெளிவா ஒரு பாடம் மாதிரி எடுங்க, இன்னொரு வாட்டி சொல்லி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரியெல்லாம் முறைகள்ல பண்ணா நமக்கு ஒரு சூப்பரான காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்ல போறேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வுல ஆன்லைன் வழியாக தான் நம்ம எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். நம்ம எங்கேயும் போக தேவையில்ல. நம்ம இதுக்காக பாத்தீங்கன்னா சென்னை போக தேவையில்ல, எந்த ஊருக்கும் போக தேவையில்ல. வீட்டில இருந்து சாதாரணமா நம்ம லேப்டாப்ல இருந்து மொபைல்ல இருந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சாதாரணமா போன்லயும் பண்ணலாம், லேப்டாப்லயும் பண்ணலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க லேப்டாப்ல பண்றது ரொம்ப நல்லது. அப்ப நம்ம சாதாரணமா வெப்சைட்ல போய் அந்த லிங்க்ல நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம். ஆனா அதை பிராக்டிக்கலா எப்படி பண்றது, என்ன மாதிரி எல்லாம் பண்ணுனா நமக்கு சூப்பரான காலேஜ் கிடைக்கும். நம்ம சில தவறுகள் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்ல கல்லூரி கிடைக்காம கூட போவதற்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப மோசமான, ரொம்ப கேவலமான கல்லூரி கூட கிடைக்கலாம், இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணிட்டாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல. அதே போல ரொம்ப கம்மியான கட் ஆஃப் வச்சிருக்கவங்க சூப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா நல்ல காலேஜ் கூட போக வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க கட் ஆஃப் வச்செல்லாம் எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. யாருக்கு பிரில்லியண்டான மூளை இருந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டா பண்றாங்களோ அவங்க தான் புத்திசாலி. இப்ப நான் மேட்டருக்கு வர்றேன். இப்போ உங்க கண்ணு முன்னாடி எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு முறை உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா செஞ்சு காமிக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 20 சாய்ஸை இப்போ உங்க கண்ணு முன்னாடி காட்ட போறேன். அதாவது நம்ம வெப்சைட்ல தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம். நம்ம வெப்சைட்ல தான் சாய்ஸை வைக்கணும். அப்ப ஒரு 20 சாய்ஸை நான் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி வச்சு காமிக்கிறேன். இங்க பாருங்க, 20 சாய்ஸ் இருக்கு. இந்த பக்கம் ஒரு 10 சாய்ஸ், இந்த பக்கம் ஒரு 10 சாய்ஸ். இந்த 10 சாய்ஸை நான் வெப்சைட்ல நீங்க 7.5% இடஒதுக்கீடா இருக்கலாம், நீங்க ஜென்ரலா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நீங்க சாய்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு எதுவும் பணமெல்லாம் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு எந்த தேதியில சொல்லியிருக்காங்களோ அந்த தேதியில நீங்க சாய்ஸ் வைக்கலாம். ஓகே, இப்போ நான் வச்சுட்டேன். சார் இது இப்படி வச்சிருக்கீங்க, இந்த சாய்ஸ்ல நம்ம எப்படி எல்லாம் வைக்கலாம். நான் நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி வேணாலும் நம்ம வைக்கலாம். நீங்க எந்த ஊர்ல வேணாலும் படிக்கலாம். சென்னையில படிக்கலாம், கோயம்புத்தூர்ல படிக்கலாம், மதுரையில படிக்கலாம், திருச்சியில படிக்கலாம், திருநெல்வேலியில படிக்கலாம், எங்க வேணாலும் படிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமா உங்க வீட்டுல குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, பணம் எவ்வளவு பணம் உங்களால கட்ட முடியுமோ அந்த காலேஜை தான் நீங்க சாய்ஸ்ல வைக்கணும். ஏனோ தானோன்னு பெரிய காலேஜ், பணம் வாங்கக்கூடிய கல்லூரியெல்லாம் சாய்ஸ்ல வச்சுட்டு ஏமாந்து போக கூடாது. ஏமாந்து போறது கிடையாது, காலேஜ் கிடைச்சிடும். ஆனா அங்க காலேஜுக்கு போய் நின்னும் போது 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்ட சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சு இந்த கல்லூரியில இவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ்ல வைக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி வச்சுட்டேன், 2 பக்கமும் வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கலாம். எந்த காலேஜ், திடீர்னு ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ் வச்சுட்டு சென்னையில ஒரு காலேஜ் கூட வைக்கலாம், மதுரையில ஒரு காலேஜை வச்சுட்டு நான் திருச்சியில கூட ஒண்ணு வைக்கலாம். ஏன் விருப்பம், நான் எப்படி வேணாலும் வைக்கலாம். எனக்கு லைனா அதுல வச்சுக்கலாம். அதுல கொடுத்துருவாங்க ஆப்ஷன்ஸ். அட்டானமஸ் காலேஜா வைக்கலாம், நான் அட்டானமஸா வைக்கலாம். அதே போல என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும். ஒரு காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். எத்தனை டிபார்ட்மெண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் வைக்கணும்னு இங்க கிடையாது. இதை பத்தி தான் நிறைய பேர் கேட்கறாங்க, சார் ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வைக்கலாமான்னு கேட்கறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ஒரு காலேஜ்ல 5 டிபார்ட்மெண்ட் இருந்தா 5ஐயும் வைக்கலாம். ஒரு காலேஜ்ல 10 டிபார்ட்மெண்ட் இருந்தா 10ஐயும் வைக்கலாம். எப்படி வேணா வைக்கலாம். இப்ப நான் 20 சாய்ஸ் வச்சுட்டேன். ஆனா அதுல ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு, அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இப்ப நம்ம வச்சுட்டோம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும்ப்பா. ரவுண்டு 1ல வர்றவங்க எப்படி வேணாலும் சாய்ஸ் வைக்கலாம். ஆனால் ரவுண்டு 2, ரவுண்டு 3ல வர்றவங்க வேக்கன்சி லிஸ்ட பார்த்தாதான் வைக்க முடியும். இப்ப ரவுண்டு 1 மாணவர்கள் அதுக்கு முன்னாடியே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அட்டன் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த சிறப்பு கலந்தாய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்டு 1, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அவங்களுடைய வேக்கன்சி வரும். அந்த வேக்கன்சியை பார்த்து ரவுண்டு 1 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அப்புறம் ரவுண்டு 1 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் ரவுண்டு 2 மாணவர்கள் பண்ணுவாங்க. ரவுண்டு 1ஓட வேக்கன்சி வரும்.
இவ்வளவு சீட் எடுத்துட்டாங்கன்னு. அப்புறம் ரவுண்டு 2 மாணவர்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரவுண்டு 3 மாணவர்கள் பண்ணுவாங்க. 3 ரவுண்டா பிரிச்சிருவாங்கன்னு நான் சொன்னேன். யார் எந்த ரவுண்டுல வரப்போறாங்கிறது ஜூலை 10ஆம் தேதி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னென்ன தேதிகள் தெரியுதுங்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்ப இப்ப நான் வச்சுட்டேன், இப்படி வச்சுட்டேன்ல. இதுல இப்ப எனக்கு எப்படி கிடைக்கும் சார்? எந்த காலேஜ் அலாட் பண்ணி கொடுப்பாங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெப்சைடு பார்க்கும். நமக்கு வெப்சைட்டை பார்த்து அந்த வெப்சைடு தான் நமக்கு ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கும். ஒரு சீட்டு எடுத்து கொடுக்குதுன்னா, இப்ப குறிப்பா இப்ப 20 சாய்ஸ் வச்சிருக்கேன். 20 சாய்ஸ்ல எனக்கு 10வது சாய்ஸ் கிடைச்சிருச்சு. ஒரு 10வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 10வது சாய்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணலாம்? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும்பா. இப்பதான் நீங்க கவனிக்க வேண்டியது, நம்ம 10 சாய்ஸ் வச்சாலும் கூட 20 சாய்ஸ் வைக்கலாம், 30 சாய்ஸ் வைக்கலாம், 50 சாய்ஸ் வைக்கலாம், 1000 சாய்ஸ் கூட வைக்கலாம். எந்த ஒரு பணமும் கொடுக்க தேவையில்லை, எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ங்கிற சாய்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 10 சாய்ஸ்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 10வது சாய்ஸ் கிடைச்சிருக்குல்ல. இந்த 10வது சாய்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த சாய்ஸுக்கு நான் போக முடியாது. 10வது கிடைச்சிருச்சுன்னா 11க்கு போக முடியாது. அதே போல எது கிடைக்குதோ அதோட முடிஞ்சு போச்சு. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது என்ன சார் இப்படி சொல்றீங்க? உண்மை அதுதான். உங்களுக்கு எது கிடைக்குதோ, இப்ப எனக்கு 10வது சாய்ஸ் கிடைச்சனால நான் 11க்கு போக முடியாது. 5வது சாய்ஸ் கிடைச்சா 6வது சாய்ஸ் போக முடியாது. அதே போல 2வது சாய்ஸ் கிடைச்சிச்சுன்னா 3வது சாய்ஸ் போக முடியாது. எது கிடைக்குதோ அதோட முடிஞ்சு போச்சு. கிடைக்கிறதோட அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கிறத நினைச்சு கவலையே பட முடியாது. அதனாலதான் நீங்க ஆர்டரா வைக்கையிலேயே, இப்ப 10 சாய்ஸ் வச்சிருக்கேன், இங்கிட்டு 10 சாய்ஸ் வச்சிருக்கேன், இதுல எது வேணாலும் எனக்கு கிடைக்கலாம். ஆனா எது கிடைக்குதோ அதோட முடிச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு மேல வேணா நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனா அதுக்கு கீழே ட்ரை பண்ண முடியாது. அதுனா என்னன்னா, 10வது சாய்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த 10வது சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் 10ல இருந்து மேல இருக்கக்கூடிய 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா 10க்கு கீழே மறுபடியும் போக முடியாது. ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து இந்த 10வது சாய்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ஷன் கொடுக்கணும். எனக்கு வந்து வேணும், எனக்கு வேணாம், எனக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கல அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க ஒண்ணுமே சொல்லணும்னா அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்ப அதுக்கு தான் சில ஆப்ஷன்ஸ், மொத்தம் 6 ஆப்ஷன் சொல்றாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அதுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல 2 ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்னு அக்செப்ட் அண்ட் ஜாயின், இன்னொன்னு அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். இப்ப அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இந்த 10வது சாய்ஸ் கிடைச்சிச்சுல, இந்த 10வது சாய்ஸ் எடுத்துக்கிட்டு நேரடியாக கல்லூரிக்கு போயிடணும். ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல எவ்வளவு பணம் கொண்டு வரணும், எவ்வளவு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும், என்னென்ன சர்டிபிகேட், ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணீங்களா, எல்லாத்தையும் வீட்டுல வச்சிருப்பீங்க. எல்லா சர்டிபிகேட் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டு போகணும் காலேஜுக்கு அப்படின்ட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்ல சொல்லிடுவாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க இந்த 10வது சாய்ஸை நேரடியாக கல்லூரியில போய் சேர்ந்துடலாம். அதே ஒருவேளை நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்காம அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறீங்க. அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த 10வது சாய்ஸ் இருக்குல்ல, இது எனக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, 9, 8, 7, அதுக்கப்புறம் 6, 5, 4, 3, 2, 1ன்னு மேல இருக்கக்கூடிய எந்த சாய்ஸ் எனக்கு கிடைச்சாலும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். அப்ப 10வதும் எனக்கு வேணும்னு சொல்றீங்க, 10வது சாய்ஸும் வேணும், அதுக்கு மேல உள்ளதும் வேணும்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த 10வது சாய்ஸ் கிடைச்சிருக்குல்ல, இதுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டரை கொடுப்பாங்க. அதுக்கு பெயர் தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு எங்க போகணும்னா, இந்த 10வது சாய்ஸ் கிடைச்சிச்சுல, இது கிடைச்சதுக்கு நான் நேரடியா போயிட்டு டிஎஃப்சி சென்டர்ல அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல போட்டிருப்பாங்க என்னென்ன சர்டிபிகேட் கொண்டு வரணும், எவ்வளவு பணம் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்க எங்க போகணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்க நேரடியாக டிஎஃப்சி சென்டர் போயிடணும். அப்ப டிஎஃப்சி சென்டர் போயிட்டீங்கன்னா நீங்க அங்க போயிட்டு இந்த 10வது சாய்ஸுக்கு பணத்தை கட்டிட்டு சர்டிபிகேட்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவீங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க 5 நாளுக்குள்ள காலேஜுக்கு போகணும். அந்த முன்னாடி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க 5 நாளுக்குள்ள போவாங்க. அதுக்கப்புறம் அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்க 5 நாள்ல டிஎஃப்சி சென்டர் போகணும். யார் யாரெல்லாம் போகாம போறாங்களோ இந்த 5 நாளைக்கு அப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு 7 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்வோர்டு மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. இந்த முன்னாடி ஒருத்தவங்க அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு 10வதும் வேணும், அதுக்கு மேல உள்ளதும் வேணும்னு கேட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஒருவேளை அந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுக்கையில நம்ம யோசிச்சு கொடுக்கணும். 10வது சாய்ஸ் நமக்கு வேணும்னு சொல்லியிருக்கோம்,
நாளைக்கு 8வது சாய்ஸ் கிடைச்சாலும் ஒத்துக்கணும், 9வது கிடைச்சாலும் ஒத்துக்கணும், 7 கிடைச்சாலும் ஒத்துக்கணும், 6 கிடைச்சாலும் ஒத்துக்கணும், 5 4 3 2 1 எது கிடைச்சாலும் ஒத்துக்கணும். அதுக்கு தான் ஆர்டரா வைக்கணும். நம்ம வைக்கக்கூடிய ஆர்டருங்கிறது நமக்கு பிடிச்சதா இருக்கணும். பிடிக்காததை நம்மளுடைய ஆர்டர்ல வைக்கக்கூடாது. சரியா? இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க 5 நாளுக்குள்ள காலேஜுக்கு போகணும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க 5 நாளுக்குள்ள டிஎஃப்சிக்கு போகணும். இதே மாதிரி ஒரு ரவுண்டு முடியும், அடுத்து 2வது ரவுண்டு நடக்கும், 2வது ரவுண்டு முடிஞ்சு 3வது ரவுண்டு நடக்கும். இதே போலதான் எல்லாமே நடக்கும். இப்போ ஒருத்தவங்க கேட்பீங்க, என்னங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு சொல்லவே இல்லை, என்ன சார் நீங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு பேசவே மாட்டேங்கிறீங்கன்னா, இப்ப நான் என்னென்னலாம் சொன்னனோ அதுவும் 7.5க்கு நடக்கும். ஆனா நீங்க 7.5ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சா, அதுல ஒரு லிங்க்ல ஓப்பன் ஆகையில நீங்க அதுல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில உங்களுக்கு சீட்டு கிடைச்சா ₹1 கூட பணத்துக்கு கொண்டு போயிட்டு தேவையில்ல. சர்டிபிகேட்டை மட்டும் எடுத்துட்டு போனா போதும். நீங்க பணத்தை கொண்டு போக தேவை கிடையாது. புரிஞ்சிருச்சா? எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுட்டா ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதே போல அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோல உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன். இது இன்னையோட முடிய போறது கிடையாது. இன்னும் நமக்கு காலேஜ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு இருக்கு. அதனால நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் டிராவல் பண்ண நான் தயாரா இருக்கேன். தேங்க்யூ. பாய் பாய் டிடிஜிஸ். தேங்க்யூ.